ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம். நம்ம வீட்டில் நம்ம எல்லாருமே நம்ம தாத்தா பாட்டி காலத்திலேருந்து அப்பா நம்ம பசங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இது ஒரு யூனிவர்சல் ப்ராப்ளம், யூனிவர்சல் மேட்டர், யூனிவர்சல் இஷ்யூ. எது? பணம். அது ஒரு யூனிவர்சல் மேட்டர் தாங்க, முக்கியமான ஒரு விஷயம். இந்த பணத்தை எப்படி நாம் சம்பாதிக்கிறதுங்கிறது எப்படி வேணாலும் சம்பாதிச்சிக்கலாம், அதை விட்டுருவோம். அந்த பணத்தை நாம் எப்படி கையாளுறது, ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இங்கிலீஷில் ஃபைனான்ஷியல் லிட்ரஸி. நம்ம ஸ்கூல்ஸில் இப்போ இருக்கிற ஸ்கூல்ஸ் இப்போ அகடமிக் இம்பார்ட்டன்ஸுக்கு மத்தியில் லைஃப் ஸ்கில்ஸு, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டு, டைம் மேனேஜ்மெண்ட்டு, எக்ஸாம் டென்ஷனு, நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாங்க. ஏன் செக்ஸ் எஜுகேஷன் கூட இப்போ சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, இந்த காசு, இந்த பணம் அப்படிங்கிறத எப்படி நீ ஹேண்டில் பண்ண போகிற, அதை எப்படி மேனேஜ் பண்ண போகிற அப்படிங்கிறத யாரும் நமக்கு சொல்லி கொடுக்குறதில்ல. வெயிட் நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கும்போதே அங்கே சில பேரண்ட்ஸ் இல்லை, நான் என் பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், நான் அவங்களுக்கு பாக்கெட் மணி கொடுக்குறேன், இல்லை நான் அவங்களுக்கு உண்டியல் கொடுத்துருக்கேன், காசு போட சேமிக்க சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? இது எவ்வளோ தூரத்துக்கு ப்ராக்டிக்கல்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பாக்கெட் மணி கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன தெரியுது? நாம் செலவு பண்ணலாம், நமக்கு காசு கொடுத்துருவாங்க, அப்பாவோ அம்மாவோ நமக்கு காசு கொடுத்துருவாங்க. நம்மளோட எனி டைம் மணி மிஷின் அப்பா அம்மா அப்படின்னு அவங்களுக்கு தோணும். இல்லைங்க, நான் கணக்கு கேட்குறேன் என் பசங்களை அப்படின்னு சொல்கிறீங்களா? அதனால் வேல்யூ ஆஃப் மணி அது அவங்களுக்கு தெரியணும் இல்லையா? அது அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும்ல. ஏன்னா நம்ம தலைமுறையிலே நம்ம நிறைய பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா, தாத்தா சொத்து பேரனுக்கு வரும், ஒரு 2 தலைமுறை 3 தலைமுறை நல்லா இருப்பாங்க, அமோகமாக இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா அந்த சொத்து, அந்த பிரச்சனை, அந்த தலைமுறைக்கு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கும். கேட்டால் கடன். இந்த கடனை வாங்கி சில பேர் ரோலிங் பண்ணுவாங்க, ரொட்டேஷனும் பண்ணுவாங்க. இங்கே வாங்கி அங்கே சமாளிப்பாங்க, அங்கே வாங்கி இங்கே கொடுப்பாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. கடைசியில் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுறோன்னே அவங்களுக்கு தெரியாது. படித்து முடிச்சுட்டு வெளியில் வரும்போது, ஒரு ஃப்ரெஷ் ஸ்டூடெண்ட்டாக வெளியே வரும்போது, இப்போல்லாம் கேம்பஸ் இன்டர்வியூன்னு சொல்லி வரும்போதே அப்பாயின்மெண்ட் ஆர்டரோடு வரும். உனக்கு 5 இலக்க எண்ணில் 5 ஃபிகர் சம் சேல்ரியாக வருது, பெர் ஆனம் இவ்வளோ அப்படின்னெல்லாம் சொல்லிட்டு வரோம். அப்போது அந்த பசங்களுக்கு, நிறைய சம்பாதிக்கிற பசங்களுக்கு வேல்யூ ஆஃப் மணி தெரியுமா? ஒன்று தாராளமாக செலவு பண்ணிவிட்டு மாதம் 10 தேதிக்குள்ளேயே எல்லா காசையும் வேட்டு விட்டுட்டு பாச் அப்படின்னு உட்காந்துருக்கிற பசங்களும் இருக்குது. மாதம் பூரா செலவு பண்ணாமல் அதை ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக கஞ்சத்தனமாக பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிற பசங்களும் இருக்குது. ஆக நம்ம தலைமுறைக்கு ஏதோ தடுமாறி நாம் ஏதோ தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம கதை முடிஞ்சு போச்சுன்னே வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம அடுத்த தலைமுறைக்கு நாம் முக்கியமாக சொல்லி கொடுக்க வேண்டியது என்னது? எப்படி நம்மளுடைய இயற்கை வளங்களை சேமிக்கணும், பாதுகாக்கணும்னு நம்ம பசங்களுக்கு ஸ்கூல்ஸில் சொல்லி கொடுக்குறோமோ, அதே மாதிரி அவங்க வீட்டு சொத்து, காசு, பணம், நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற விஷயத்தை காப்பாற்றிக்கணும். அதை எப்படி காப்பாற்றணும், என்ன மாதிரி அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கறதே கிடையாது. அதில் தான் நாம் முக்கிய கவனம் செலுத்தணும். இப்போ உண்டியலில் கொடுத்து குழந்தைய அதில் சேமிக்க சொல்கிறோம். அந்த உண்டியல் ரொம்பினதுக்கப்புறம் அந்த சேமிப்பை என்ன பண்ணுறோம்? அதை எடுத்து பேங்க்கில் போடுறோம். பேங்க்கில் போட்டு அது ஒரு தொகை வரும்போது அதை என்ன பண்ணணும்? அதை ப்ராப்பராக எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லி கொடுக்கணும். காசை சம்பாதிச்சு கொடுக்குற ஒரு விஷயம்னு ஒன்று இருக்குது. காசை ரெட்டிப்பாக்குற விஷயத்தை பற்றி நான் சொல்லவே இல்லை. பணம் இன்வெஸ்ட் பண்ணால் அந்த பணமே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பணத்தை நமக்கு திருப்பி கொடுக்கும், இன்வெஸ்ட்மெண்ட்டு ரிட்டர்ன்ஸ் வரும். அந்த மாதிரி நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறோமா? நிலத்தில் போடு, சேமிச்சு வை. ஆக மொத்தம் ஒரே ஒரு விஷயந்தான். டூத் பேஸ்ட் இருக்கு இல்லையா எல்லார் வீட்லேயும், அதை பிதுக்கி வெளியே எடுத்துக்கிறது ரொம்ப சுலபம். திரும்ப அதை உள்ளே வைக்க முடியுமோ? அதே மாதிரி தான் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நம்ம சர்ன்னு ஏடிஎம் மிஷின்லேயும் கார்ட்லேயும் சரக்குன்னு ஸ்வைப் பண்ணி செலவு பண்ணிடலாம். ஆனால் அதே பணம் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்படி வருது, எப்படி ஏடிஎம் மிஷினுக்கு வருதுங்கிறதையும் நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். வேல்யூ ஆஃப் மணியை நல்லா சொல்லி கொடுங்க. பசங்களை பொறுப்பான குடிமகன்களாக வளர்த்து வாங்க. மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.